ஆக்சன் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா உயிரெழுத்துக்களையும் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துனா வவ்வல். ஸோ இதுல இருக்கிற வவ்வல் மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிச்சிருங்க. ஏ யூ ஐ ஓ மொத்தம் 4 வவ்வல் இருக்கு. அப்ப 4 ஃபேக்டோரியல். இது ஒரு பார்ட்டாவும் எடுத்துக்கணும். 4 ஃபேக்டோரியல் பிளஸ் இது ஒரு பார்ட்டாவும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பாருங்க, CTN மொத்தம் 3 கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ 3 பிளஸ் இந்த வவ்வல் மட்டும் ஒரு பார்ட்டா தனியா எடுத்திருக்கோம். இந்த வவ்வலை தனியா ஒரு பார்ட் எடுத்தோம்னா 3 பிளஸ் 1 மொத்தம் ஆட் பண்ணா 4 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் இந்த வவ்வலுக்கான 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல்னா 4 இருந்து ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது அப்படியே பெருக்குன்னா 24 வரும். நெக்ஸ்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் பிளஸ் வவ்வலை சேர்த்து, அப்போ 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இது அப்படியே பெருக்குன்னா 24. நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் பெருக்கணும். 24 இன்ட்டு 24 576. அப்ப அந்த ஆக்சன் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து மொத்தமா 576 வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஜட்ஜ் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களையும் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மு சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.